நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து பெற முடியும். நவீன ஆராய்ச்சிகளும் இந்த மூலிகையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் வந்து ஞாபக மருதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. பொடி பண்ணி பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எவால்வோசைட்ஸ் அதே மாதிரி ஸ்கோப்போலிட்டின் இந்த வேதிப்பொருட்கள் வந்து மூளை செல்களில் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலைனோட சிதைவை வந்து தடுக்குது. இந்த அசிட்டைல் கோலைன் தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். செல்களுக்கு இடையில தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுக்கு இந்த அசிட்டைல் கோலைன்கிறது ரொம்பவே அவசியம். அதனுடைய சிதைவுனால தான் ரொம்ப ஈஸியாக அமைலாய்டு டெபாசிட்ஸ் வந்து நமக்கு வரும். விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் மாதிரியே நோய்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறதா இந்த டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நம்ம வாழக்கூடிய இந்த அதிவிரைவான உலகத்தில் பொருளை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை டாக்டர். ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் படிக்க முடியல. எப்போவுமே வந்து ஃபோனில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. எதையுமே நம்மளால் கவனப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம படிக்கிறோம் இல்லை அந்த ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு காலகட்டத்தில் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிலை தொடரும் பொழுது வயதான காலகட்டத்தில் மறதி நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து உருவாகுது. இதை தான் அல்சீமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூளையில் உண்டாகக்கூடிய அமைலாய்டு டெபாசிட்ஸ். இதனால தான் வந்து ஞாபக சக்தி வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது. அதாவது ரீசன் மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொருளை எங்கே வச்சோன்னு தெரியலை, எதற்காக அந்த ரூமுக்குள்ளே போகணும்னு தெரியல, எதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தோன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போய் அவங்களுக்கு முழுவதுமாக உடல் செயல்பாடுகள் குறையக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அல்சீமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஞாபக மறதி பிரச்சனைக்கு நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து பெற முடியும். நவீன ஆராய்ச்சிகளும் இந்த மூலிகையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் வந்து ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகளை வந்து தடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது. அந்த ஒரு மூலிகை தான் விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. விஷ்ணு கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதம் மாதிரியே நோய்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது. ஒரு ஊதா நிறத்தில் பூக்கள் பூக்கும் ரொம்ப சின்ன ஒரு செடி தான். காலை நேரங்களில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த விஷ்ணு கிரந்தியை வந்து பொடி பண்ணி பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எவால்வோசைட்ஸ் அதே மாதிரி ஸ்கோப்போலிட்டின் இந்த வேதிப்பொருட்கள் வந்து மூளை செல்களில் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலைனோட சிதைவை வந்து தடுக்குது. இந்த அசிட்டைல் கோலைன் தான் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். செல்களுக்கு இடையில தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுக்கு இந்த அசிட்டைல் கோலைன்கிறது ரொம்பவே அவசியம். அதனுடைய சிதைவுனால தான் ரொம்ப ஈஸியாக அமைலாய்டு டெபாசிட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த விஷ்ணு கிரந்தியில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் இந்த அசிட்டைல் கோலைனோட சிதைவை வந்து தடுக்கிறதுனால ஞாபக மறதி நோயை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்குது. அதே போல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நிலைகள்லையுமே இந்த விஷ்ணு கிரந்தியை பயன்படுத்தும் பொழுது ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா குறையுது, மன அமைதி வந்து உண்டாகுது அப்படிங்கிறத அந்த நவீன ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கக்கூடியது. சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த விஷ்ணு கிரந்தியை பொடி பண்ணி வெதுவெதுப்பான வெந்நீரோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத பெண்களுக்கு கூட கருத்தரிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இதை நிறைய பெண்கள் எடுத்து பலனும் வந்து பெற்றிருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல டாக்டர், கர்ப்பப்பை நல்லா தான் இருக்குது, கருக்குழாய் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க, கருமுட்டையும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனாலும் எனக்கு கருத்தரிக்கலை. இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த விஷ்ணு கிரந்தியோட பொடியை ஒரு 2 கிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரில் தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து சாப்பிடும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு வழக்கம், நல்ல இரவு தூக்கம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உடற்பயிற்சி இதையும் சேர்த்து பண்ணும் பொழுது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது காய்ச்சலையும் வந்து சரி செய்யக்கூடியது. விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. நாட்பட்ட காய்ச்சலை ரொம்ப நாளாக உடல் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது, அடிக்கடி காய்ச்சல் உண்டாகுதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே விஷ்ணு கிரந்தியை வந்து கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து சரியாகும். ஸோ மறதி நோயை சரி செய்யக்கூடியது, மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது, பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது, காய்ச்சலையும் சரி செய்யக்கூடியது இந்த விஷ்ணு கிரந்தி. ரொம்ப எளிமையான ஒரு தாவரம். நம்ம நடந்து போகும்பொழுது காலை நேரத்தில் பார்க்கலாம், நல்ல ஒரு ஊதா நிறத்தில் பூக்களை வந்து பூக்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது காஞ்சு போயிடும். ஸோ இந்த விஷ்ணு கிரந்தி கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி விஷ்ணு கிரந்தியோட அற்புதமான மருத்துவ பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி
அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 2ஆம் வாரம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை திருவண்ணாமலையிலும், 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை தஞ்சாவூரிலும், 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her happiness.